அவரை போல ஒரு நல்ல தேவனை நம்ம பார்க்கல. ஆமென். ஆமாம், நமக்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்த அந்த தேவனை போல வேற எந்த தேவனும் உண்டு? தண்டிக்கிற தேவர்கள் மத்தியில் மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ரட்சிக்கிற தேவன் இவர் ஒருவரே. கரங்களை தட்டி ஆமென். இந்த உலகமே தண்டனையின் தேவனை நம்பிட்டு இருக்கு, கிறிஸ்தவம் நம்பிட்டு இருக்கு. ஆனால் ஒரிஜினல் அது கிடையாது. அவர் தண்டிக்கிறவர் அல்ல, மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். ஆமென். இழந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுக்கிறவர். ஆமென். ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா அப்பா அவனை தண்டிக்க மாட்டார், ஆனால் அவனை பழைய மாதிரி அவனோட சிநேகமாக இருக்க மாட்டார். ஏன்னா அவன் செஞ்ச பாவம் தான் பெருசாக தெரியும், அவன் செஞ்ச துரோகம் தான் பெருசாக தெரியும். ஆனால் அந்த இருதயம் ஒப்புரவு ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பைபிள் சொல்லுது, எனக்கு அன்பானவர், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த போதும் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து தேவன் நம்மளோடு ஒப்புரவானாராம். கையை தட்டி ஆமென். ஆமாம், நான் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் உங்ககிட்ட ஒப்புரவாகிட மாட்டேன். நிறைய நீ பலி செலுத்தணும், நீ செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச அக்கிரமத்துக்கும் நிறைய தண்டனையை, நிறைய பிராயச்சித்தம் செய்யணும், பரிகாரம் செய்யணும். அப்படி செஞ்சாதான் எனக்கு கொஞ்சமாவது மனசு இறங்கும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என் பிள்ளைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற கடவுள்கள் மத்தியில், இந்த நல்ல தேவனையும் இப்படி காட்டுற கிறிஸ்தவர்கள் மத்தியில், போதகர்கள் மத்தியில் தேவன் நமக்கு இப்படி வெளிப்படுத்தினபடியாக நன்றியோடு துதிப்போம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நமக்காக தன்னையே தந்தவர், நம் பாவிகளாக இருந்த பொழுது நம் மீது அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் நம்முடைய சொந்த குமாரனே தந்து கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு ஒரு நாள் எனக்கு மாறாது. நீங்கள் என்னை எவ்வளோ காயப்படுத்தினாலும் எவ்வளோ வேதனைப்படுத்தினாலும் என் அன்பு மாறாது. அதில் உச்சகட்டம்தான் தம்முடைய சொந்த குமாரனை அடித்து கொலை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார். நீ அப்படி செஞ்சால் கூட, குமாரனை நீ அப்படி துன்புறுத்தினா கூட நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன். ஏன்னா நான் வல்லமையான தேவன், செத்த ஒரு உயிரோட நான் எழுப்பிடுவேன். அப்படியாவது உன் வெறி தீரட்டும், உன் பாவத்திலேருந்து நீ மனம் திரும்பி வா. என் மேலே அன்பு, எனக்கு உன் மேலே அன்புஇல்லைன்னு இல்லை, அன்பை நிரூபிச்சிரு. அப்போவாது நீ அன்பை புரிஞ்சுக்கோ. எந்த கல்ல ஊழியக்காரன் சொல்கிறதையும் நம்பிடாத. தண்டிப்பார், அடிப்பார், வெட்டுவார், குத்துவார்னு சொன்னால் நம்பாத. நான் தண்டிக்கிறவர் அல்ல. சொல்லுங்கள், இயேசு தேவன், நம்முடைய தேவன் தண்டனையின் தேவன் அல்ல. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. இதுதான் கடைசி கால சுவிசேஷம். இதை எந்த ஊழியம் பிரசங்கிக்கிறோ அந்த ஊழியம் நல்லா இருக்கும். இது எந்த ஊழியம் பிரசங்கிக்கிறோ அந்த ஊழியம் மேன்மை அடையும். ஓரளவு பிரசங்கிக்கிறோம், ஓரளவு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. வருகிற நாட்களில் நம்ம ஊழியம் அப்படி ஒரு பெரிய ஊழியமாக இருக்கும். இது பெருமைக்காக அல்ல, தேவநாம மகிமைக்காக சொல்கிறேன். கரங்களை தட்டி